ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் போங் ஜூன்-ஹோவோட டேரக்ஷனில் வந்த மிக்கி 17. இது ஒரு சட்டாரிக்கலான பிளாக் காமெடி மூவி. மிக்கி பல்ஸ்கர் நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கான். அதாவது இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தினம் செத்து தள்ளிட்டு இருக்கணும். ஏதாவது ஆபத்தான வேலை இருந்தால் சரி, இவன் தான் ஃபஸ்ட்டில் அறிக்கூடாங்க. இன்கேஸ் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா திரும்ப குள் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் வாழ்க்கை தலையில் மாறி போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சு? காண்டெம்பரரியாக இப்போ இருக்கிற அரசியல் சூழல் என்ன மாதிரி இருக்குது? அழகிற அரசியல்வாதிகள் என்ன மாதிரிலாம் இருக்காங்க? இதான் ரொம்ப ஃபன்னாகவும் சட்டரிக்கலாக சொன்ன ஒரு படம் தான் மிக்கி 17. பாராசைட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் டேரக்டர் போங் ஜூன் கொடுத்துருக்க படம். யூஸ்வலாக ஒரு படங்கள் எல்லாமே வர்க்க வேறுபாடை பற்றி பேசுகிற படமாக இருக்கும். ஒரு ஏழை பணக்கார வேறுபாடு இந்த மாதிரி இருக்குது, உழைக்கும் வர்க்கம் இந்த மாதிரி இருக்குது, முதலாளி வர்க்கம் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் போகிற போக்கில் ஒரு படத்தில் பெஸ்ட்டே போயிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த மிக்கி 17 படம். இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுக்குள்ள சயின்டிஃபிக் சேனலில் ரொம்ப எடுத்துருப்பாரு. சரி, இப்போ வாங்க மிக்கி 17ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 2054. படத்தோட ஸ்டார்டிங்கே நிஃபில்ஹாம்னு ஒரு பிளான் அமைக்கிறாங்க. பார்த்து எவனோ ஒருத்தன் ஒரு பனிப்பிரஸில் இருக்கான், வேறு யாரும் கிடையாது. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோட பேர் மிக்கி பர்ன்ஸ். பார்த்து ஒரு பனிக்கிட்டு உடஞ்சி போய் ஒரு குழியில் படுத்து இருக்கிறானா. அவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஓ, நானும் சாகவே இல்லையா? எப்போ இங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப மேலே பார்த்தா சவுண்ட் கிட்டு இருக்கு. பார்த்தா மேலே நம்ம வீட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். டே மச்சான், நீட மேலே இருக்க, வாட வாடம் கூப்பிட்றப்ப அவன் எட்டி பார்ப்பான். இவன் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவன் பேர் டீமோ. அவன் மேலே திட்டி பார்க்குறப்ப டே மச்சான், தெரியாதனமா குளிக்கல விழுந்துட்டான்டா, வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு இறங்கிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, மச்சா இருக்காண்டா, நண்பன் உயிரை கொடுப்பான் இருக்கிறப்ப நான் என்ன உயிரை கொடுக்கணும்? நீ இதை செத்து போய்ட்டு நாளைக்கு உயிரோடு வந்துடுவியே, நான் இங்கே வந்து ஃப்ரேம் தர இருக்காதான், இது கிடைக்காதுல்ல. சரி மச்சா, அவனை நாளைக்கு பார்க்குறேன், திரும்ப உயிரோடு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு பாட்டு வந்து கிளம்பிடுவானா. இதை பார்த்து நம்ம உயிர் குழந்தை வருது. ஆமாம், அவன் சொன்னது காட்டு தான். நான் சாகதான் போகிறேன் இருக்கிறப்ப அந்த குழி இருக்குல்ல, அதில் பார்த்து எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்குது. இந்த காமெடி பூச்சில் பெருசாக எப்படி இருக்கும், அது மாதிரி ஜெயின் கிரியேச்சஸாக இருக்குது. அதை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கிறப்ப அதோடய பக்கத்தில் வருது. நம்ம ஈர மேலே ஏறி அவருடைய குடும்பம் சாப்பிடுச்சிட்டு இருக்கு. உண்மையாக நம்ம ஹீரோ யார்? இவருக்கு இங்கே இருக்கணும். நம்ம செத்து போயிட்டானா திரும்ப வருவானா? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 வருஷம் முன்னாடி போவோம். அதாவது 2050. பார்த்தா அப்போதைக்கு நம்ம ஹீரோ பூமியில் இருந்திருப்பான். இவனும் ஃப்ரெண்டு டீமும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கல இருந்திருப்பாங்க. ஆனால் அது காசுலாம் வந்திருக்கும். பார்த்தா அந்த ஊர்லேயே ட்ரீஸ் பிளாக் ஒருத்தர் இருப்பான். இவர் மோசமான கடங்காரன். அதிக வாட்டி காசு கொடுத்து அந்த காசை வச்சுக்கேன் ஆள் கொலோட பண்ணுவான். இந்தளவுக்கு மோசமான ஒருத்தன். அவங்ககிட்ட காசு வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பிஸ்னஸ் ஊற்றிட்டு போயிருக்கும். இதை பார்த்து ஹீரோக்கோ ஃப்ரெண்டு கடைசியாக தெரில. டே மச்சான், நம்ம ஊரில் தான் நம்ம கொண்டே போட்டுருவாங்க, வாடா இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு ஊர் ஓடிப்பெல்லாம் வந்துருப்பாங்க. பட் அந்த கடங்காரனோட ஆட்கள் அதுக்குள்ள பிடிச்சி கொண்டு வருவாங்க. நம்ம ஹீரோ டீமே பிடிச்சி வைக்கிறப்ப முன்னாடியே பார்த்து இன்னொருத்தர் இருப்பான். இவன் ஆக்சுவலாக கடன் வாங்கி இப்போ வரைக்கும் கட்டாமல் இருப்பான். பார்த்தா கண் முன்னாடியே அவன் கால் விட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு நிலைமை. இன்னும் 4 வாரம் டைம் தரேன், வாங்கின கடனை ஒட்டு திரும்பி தரணும். அதை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போட்டு நடிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் லிங்க் இருக்குது, எங்கே போனாலும் தேடி நடிப்பேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து பயமாயிரும். ஜஸ்ட் மிஸ் 11 தப்பிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்குது. பார்த்தா அதே நேரத்தில் இந்த ஊரில் பொலிட்டிஷியன் அமைப்பாங்க. இவன் பேர் கெனத் மார்ஷல். இவன் ஆக்சுவலாக ஒரு ஃபெயில்டு பொலிட்டிஷியன். 4-5 வாட்டிக்கு எலெக்ஷன் நின்று ஒரு இடத்துக்கு போயிருப்பான். பார்த்து இப்போதைக்கு இவனுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு. இப்போதைக்கு இருக்கிற அந்த பூமி இது கிட்டத்தட்ட அழிகிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கேருந்து விண்வெளிக்கு போய் புதுசாக பிளானட் இருக்கா, அந்த பிளானட்டில் மனுஷங்க வாழ முடியுமா, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கீங்க. அந்த ஆராய்ச்சி தலைவனா இந்த கெனத் மார்ஷல் தான் இருக்கான். பார்த்தா கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வேலைக்கு எடுத்து அந்த பிளானட் போகிறதா இருக்காங்க. அந்த பிளானட்டோட பேர் தான் நிஃபில்ஹாம். அதுக்காக ஜாப் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம நிறைய தோணிட்டு இருக்கு. இந்த பூமியில் இருந்தோம்னா அவ்வளோதான், கடங்கார மாதிரி சித்தே போயிடுவான். இதுக்கு அந்த வேலைக்கு போவோன்னு சொல்லி இவனும் ஃப்ரெண்டு போகிறா இருப்பாங்க. பார்த்தா டீம் இருக்கால, அவன் பைலட் அப்ளை பண்ணியிருப்பான். பார்த்தா போனோட நேரம் செலக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. சரி, எதாவது வேலை இருக்கான்னு பார்த்தா எக்ஸ்பர்ட்னு வேலை இருக்கும். அதில் பேசாமல் அப்ளை பண்ண மாதிரி தெரில, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்னு எழுதுவானா. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் படித்து பார்த்தீங்களா? உண்மையாக இந்த வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டால் அவனும் ஆமான்னு சொல்லுவான். உடனே ஒரு லேடி வந்து, சார் கூட வாங்க, உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு கூட்டி போய் வைப்பாங்க. பார்த்தா இவங்க கிட்ட ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் என்னென்னா மனுஷங்க பிரிண்ட் பண்ணுறது. இவங்க இப்போ இங்கேருந்து வேறு பிளானட் போக போகிறாங்களே, அந்த பிளானட் பிறக்கும் தெரியாது, உயிர் கூட ஆபத்தாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த மிஷின் பயன்படுத்துவாங்க. இந்த மிஷினில் உட்கார வச்சு அவங்க நினைவில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மெமரியை வச்சு திரும்ப உருவாக்கிட்டே இருக்கலாம். இப்போ இன்கேஸ் அதை செத்து போயிட்டானா திரும்ப உருவாக்கலாம். இதுக்காக தான் நம்ம மீறி கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம இருக்காலாம் தேவையே கிடையாது, இந்த பூமியில் இருந்தால் கடங்காரமாக செத்து போயிடுவோம், அதுக்கு அந்த வேலைக்கே போவோன்னு சொல்லி அந்த வேலைக்கு ஒத்துக்குவான். பார்த்து அந்த லேடி நம்ம ஹீரோ படுக்க வச்சு நம்ம ஹீரோ மூல நினைவுகள் இருக்குல்ல எல்லாத்தையுமே ஒரு மெமரி மாற்றிட்டு இருப்பாங்க. அந்த மெமரியை பார்த்தா செங்கட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த செங்கக்கட்டியை வச்சு தான் நம்ம ஹீரோ திரும்ப கிளம்ப பண்ண முடியும். பார்த்தா அந்த நினைவுகள் அந்த செங்கலுக்கு மாறிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோக்கு அவன் பல விஷயம் வருது. பார்த்தா அப்போதைக்கு நம்ம ஹீரோ சின்ன பண்ண இருப்பான். அவங்க அம்மாவோட சூப்பர் மார்க்கெட்டு போய் காரில் போயிட்டு இருப்பான். அப்போ அந்த கார்லேயே பார்த்தா ஒரு ரெட்டை பட்டன் இருக்கும். அம்மா, இது என்ன பட்டனு நான் இருக்கேன்னு சொல்கிறப்ப, டே அதெல்லாம் அமர்த்தக்கூடாது, சும்மா
யாருன்னு சொன்னால் பயவில் கேட்டிருக்காது. வேணுங்கன்னு அந்த பட்டம் நமக்கிறப்ப பார்த்தா கார் கிராஷ் ஆகிருந்திருக்கும். அந்த இடத்துலையே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இந்த நினைவுகள்லாம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டுருக்கு. கண்ணு முடிச்சு பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ ரூமில் இருப்பான். அந்த சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு மிக்கி, இப்போதைக்கு நீ மிக்கி ஒன்றா இருக்க, இதுக்கப்புறம் நீ ஒரு வாட்டி சாக நாங்கள் ஒரு கிளோன் உருவாக்கிட்டே இருப்போம், நீ ரெடியாருன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து அமைதியாக இருப்பான். பார்த்தா இப்போதைக்கு ஒரு 100 பேர் இருக்காங்களே, எல்லோரும் சேர்ந்து அந்த பிளான்ட்டு போகிறதா இருக்காங்க. பார்த்தா இங்கேருந்து அந்த பிளான்ட்டு போகிறதுக்கு 4 வருஷம் ஆகும். இவங்க கிட்ட இருக்க சாப்பாடுமே லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் சாப்பிட்ற சாப்பாடு அளந்தாலும் சாப்பிடணும். நம்ம மாதிரி அளந்து சாப்பிட்டு அந்த டேபிள் உட்காந்துருப்பான். பார்த்தா அதே இடத்துல நாசன் ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் அந்த படத்தில் ஹீரோயின். நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சி போயிடும். பார்த்து அவளுமே நம்ம சரி அடிச்சிட்டு இருப்பா. அப்புறம் என்ன, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ அந்த கிழத்து மாசம் அங்கே வருவான். பார்த்து அவனுக்கு எவ்வளோ ஒரு பொண்ணாட்டி இருப்பா. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோங்க மாதிரி அதிகாரத்தை அதன் கையில் வச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தம் அலோவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த கேரக்டரையே டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே எல்லாரையும் பார்த்து, காய்ஸ் நீங்கள் எல்லாருமே உடனே சேவ் பண்ணிட்டுருங்க, நம்மகிட்ட சாப்பிட்ற ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ சாப்பிட்றத அளந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க செக்ஸ் வச்சுக்காதீங்க. எனக்கு செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜியில் வேஸ்ட்டாக போகும். இதே நம்ம 4 வருஷம் கழிச்சு அந்த பிளான்ட் போயிடுவோம்ல, அந்த பிளான்ட்டுக்கு போனால் என்னென்ன பண்ணுங்க, யார் வேணா யார் கூட ஒன்றா இருந்து மக்கள் தொகை பிறக்குங்க. இதை நம்ம வேலைன்னு சொல்கிறப்ப நம்ம கேட்டுட்டு இருப்பான். பட் நம்ம இருக்க அவ்வளோ பொறுமை கிடையாது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுமே நாஷாவை கூப்பிட்டு ரூம் போவான். அப்புறம் என்ன, அவங்க ரூம் அமல் ரூமால் தான். நம்ம இருக்கு நாஷா கடவுளை லவ் அவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கோம். பார்த்தா 2 பேர் ஃபன்மனாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி இது மாதிரிலாம் பொசிஷன் இருக்குது இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருப்பாங்களா. அதே நேரத்தில் ஆசாங்கிற பொண்ணு இருக்கல, இவ கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மாதிரி. இந்த ஷிப்லேயே செக்யூரிட்டி ஏஜென்ட் ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் வேலை வைப்பா. பார்த்தா அதே டீமில் கையில் ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கும் நம்ம ஈரமான ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஈர பக்கத்தில் வந்து கொஞ்சம் குழாயிட்டு இருப்பாளா. இது பார்த்து பொறாம வருது. ஹே என்ன அதுக்குள்ள அவங்க பார்க்குறியா, மிக்கி எனக்கு தான் சொல்லிட்டு இவ பழகிட்டு இருப்பா. இந்த அளவுக்கு இவளுக்கு அந்த கைங்கிற பொண்ணுக்கு ஒரு போட்டி பொறாமல் போயிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மீன் இருக்கால, இவ வந்து எக்ஸ்பெண்டபிள் ஆச்சு. இவ வேலையை செத்து பிடிக்கிறதா. பார்த்தா அந்த ஷிப்பில் உயிர் போகிற மாதிரி சில வேலைகளாக இருக்கும். அந்த வேலை எல்லாத்தையுமே இவன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கவுண்டமணி செந்தில் காமெடியில் வர மாதிரி போட்டது நின்று போச்சுன்னா இறங்கி தள்ளுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். பார்த்து ஷிப்பில் தான் ரிப்பராக இருக்கும்ல, இவன் தான் ஸ்பேஸ் சூட்லாம் போட்டு விண்வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ சில கற்கள் நம்ம இருமலை விழுந்துடும். பார்த்தா நிறைய டைம் நம்ம கையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே செத்து பிடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு வாட்டி சாகிறப்ப பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்காக அவனுக்கு பேரை மாற்றுவாங்க. மொதல் வாட்டி இருந்திருப்பால அது மிக்கி 1, ஒவ்வொரு வாட்டி சாகிறப்ப மிக்கி 2, மிக்கி 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பார்த்தா இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மிக்கிட்ட வந்துருச்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிஷ்ஷாக இறந்து நம்ம திரும்ப உயிரோடு வந்துட்டு இருக்கான். ஆனால் அப்போ உனக்கு நாசமாக லவ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி பறந்துட்டு இருப்பால, அப்போ கேரக்டர்ஸ் லைட்டாக மாற மாதிரி இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட 4 வருஷம் போயிருது. பார்த்து 4 வருஷம் கழிச்சு அந்த நிஃப்லுகமாக பிளான் இருக்காங்களே அங்கே வந்துடுவாங்க. இதை பார்த்து கிணத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எஸ் நம்ம நினச்ச பிளான்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த பிளானட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. டே மிக்கி 12 நீ மட்டும் வெளியே போடா, அந்த பிளானட் எப்படி இருக்கும் பாருன்னு சொல்கிறப்ப அவன் வெளியே போய் பார்ப்பான். பார்த்தா அந்த பிளானட்டில் வித்தியாசமான ஒரு வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ் இருக்கனால மனுஷங்களால போக முடியாது. பார்த்தா நம்ம ஹீரோவே ரத்தத்தை மாதிரி எடுத்துட்டு இருப்பான். அவனை கூட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஒரு பரிசோதனை மாதிரி அவனை தடுப்பூசி பண்ணிட்டு இருப்பாங்க. மிக்கி 12 ஒரு வைரஸ் இருக்குல்ல, அந்த வைரஸ்க்கு எகென்ஸ்டாக தடுப்பூசி பண்ணுவாங்க. அதை மிக்கி 13 போட்டு வெளியே அனுப்புவாங்களா. பார்த்தா அந்த மருந்து ஒர்க் ஆகாது. திரும்ப அஃபெக்ட் ஆகி ஆள் உள்ள வந்துட்டு இருப்பான். இது மாதிரி தடுப்பூசி பண்ணி வெளியே எப்படி இருப்பாங்க. பார்த்தா மிக்கி 14, 15, 16 இது மாதிரி செத்துட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா மிக்கி 17 அவனுக்கு ஒரு ஊசி போட்டு வெளியே அனுப்புறப்ப பார்த்தா ஒன்றுமே ஆகாது. அந்த மருந்து சக்ஸஸ்ஃபுல் ஒர்க்காக இருக்குது. இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்குது. எஸ் இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக முடியும், மனுஷங்களால் இங்கே வாழ முடியும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த பிளானட் எந்த மாதிரி இருக்குது, இல்லை நம்மளை தவிர வேறு உயிரினங்கள் இருக்கா, இது பார்க்கணுங்கிறதுக்காக 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே நம்ம ஹீரோமாக தடுப்பூசிலாம் போட்டு அந்த பிளானட்டில் போயிட்டு இருப்பாங்க. அந்த இடமே பார்த்து ஃபுல்லாக பனிப்பேச மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. சேர்ந்து உள்ளே போனால் அது ஒரு கற்சுரங்கம் மாதிரி இருக்குது. அந்த கற்கள் எல்லாமே ரொம்ப தேசமாக இருக்குது. சேர்ந்து 4 பேர் உள்ளே போயிட்டே இருக்கிறப்ப கீழே பார்த்து ஒரு குழி மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு தெரியாதனமாக அந்த குழிக்குள்ள விழுந்துருவா. சேர அந்த பொண்ணை தூக்கி அங்கேருந்து போதான் இருப்பாங்களா. கரெக்டாக பொங்கலுக்கு ரோட்டிலிருந்து ஒரு மிருகம் வந்துட்டு இருக்கு. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த உயிரினம் தான். ஒரு கம்பளி புழுவே பெருசாக நடந்த மாதிரி இருக்குது. அது உங்களை தாக்க வரப்ப நம்மளோட ஃபிலிம் தோற இருக்கும்ல, அதை எடுத்து எரிக்கலாம் பார்ப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா அது புதுசாக போயிருது. சீக்கிரம் இங்கேருந்து உயிர் தாபத்து, இங்கேருந்து போங்கன்னு சொல்லி வேகமாக வந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு மட்டும் மேலே பார்ப்பா. பார்த்தா அதே மாதிரி ஒரு கிரீச்சர் அவள் தலைக்கு மேலே இருக்குது. அவசரப்பட்டு அவட்ட ஒரு கன் எடுத்து மேலே ஷூட் பண்ணுவா. இவங்க இருக்கிற ஒரு சுரங்கம் தானே, மேலே இருக்கிற கல்லை இடிஞ்சு விழுந்து அவ்வளோதான் அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுவா. இதை பார்த்து ஹீரோலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப சோகமாக இருக்கும். திரும்ப அவங்க ஷிப்புக்கு வரப்ப அந்த கிடத்து மஷல் இருக்கல, நம்ம ஹீரோ போட்டு கிளி கழிச்சிட்டு இருப்பான். டே மிக்கி உனக்கு கூட வேலைக்கு வச்சிருக்கோம், இந்த மாதிரி உயிர் பரவாயில்லாம் பண்ணுறதுக்காக தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் இருக்க. ஆனால் இப்போ பாரு உனக்கு போல அந்த பொண்ணு அந்த போயிருக்கா, இதுக்காக உனக்கு தண்டனை இருக்குது. இதுக்கப்புறம் டியூட்டி டைம் 14 மணி நேரம். ஒரு வாரத்தை நீ வேலை பார்த்தா திருந்துவேன். போ வெளியே போய் வேலை பாருன்னு சொல்கிறப்ப இன்னும் வெளியே போய் வேலை பார்க்க இருப்பான். அப்போ அந்த கிணத்து மாஸ்டரோட பொண்ணாட்டு இருப்பாள், அந்த மிருகத்தோட ஃபோட்டோ பார்ப்பா. எங்க இந்த மிருகம் பார்க்க வித்தியாசமாக இருக்கே, இதுக்கு பேர் வைக்கலாம்னு சொல்லி கிரீப்பர்
க்ரீப்பர்ஸ் பேர் வைப்பா. அந்த பயபடுக்கு அந்த பேர் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த மிருகத்துக்கு க்ரீப்பர்ஸ் பேர் வைப்பாங்க. இப்போதைக்கு நம்ம பனிஷ்மெண்ட் வந்துருச்சுல, அந்த உரையிற குளிரில் கிட்டத்தட்ட வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்குது. நம்ம வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஃபுல்லு டீமாக இருப்பாள். அவன் தான் பைலட்டு. எப்போ பிளேனில் பறந்துட்டு இருக்கானோ நம்ம சாப்பிட போட்டு போயிட்டு இருப்பான். இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக இப்போ ஒரு பனிக்கு நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த பனிப்பர் உடஞ்சி போயிருது. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ ஒரு கோயிலுக்கு வந்திருப்பான். இந்த சீனை தான் நான் படத்தை ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். அவன் ஃப்ரெண்டு வந்திருப்பான், நம்ம காப்பாற்ற விட்டுருப்பான். தென் அப்புறம் தான் அந்த க்ரீப்பர்ஸ் மிருகம் வந்திருக்கும். நம்ம ஹீரோ மேலே ஏறி குதிச்சு நம்ம சாவடிச்சிருக்கோம். பட் பார்த்தா அந்த மிருகம் சாவடிக்கல. அதுக்கு பதிலாக அந்த க்ரீப்பர்ஸோட குட்டியில் சேர்ந்துக்கிட்டு நம்ம மிருகம் விளாண்டுட்டு இருக்குங்க. நம்ம மிருகம் ஒன்றும் புரியாமல் இருக்கு. மிருகமே என்ன சாப்பிடலையா, சாப்பிடுன்னு சொன்னால் அது சாப்பிட முடிக்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ தூக்கி வெளியே விட்டுருதுங்க. இதை பார்த்து நம்ம மிருகம் ஒன்றும் புரியாமல் இருக்கு. என்னை பார்த்து எப்படி தெரியுது, நான் திரும்ப வரனால கெட்டுப்பட மிருகம் வச்சுருக்கியா, என் கறி நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக முடிக்குது. சரி எவ்வளோ உயிர் படைச்சிட்டோமே, திரும்ப அங்கேருந்து போவோன்னு சொல்லி அங்கேருந்து போகிறதா இருப்பான். பார்த்தா அப்போதைக்கு இவங்க வேலை போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட டியூட்டி டைம் முடிய மாதிரி இருக்குது. சரி நம்ம ரூமுக்கு போவோன்னு சொல்லி அந்த வண்டி பிடிச்சி ரூம் போயிட்டுருக்கான். வந்து கட்டில் படுத்து பார்த்தா இவனுக்கு சமாச்சரியம். பார்த்து இவனை மாதிரி ஒருத்தன் அதர் ரூமில் இருக்கான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இவன் ஃப்ரெண்டு டீமாக இருக்கால, அவன் கடைசியாக கோயக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோ எப்படி செத்து போயிடும்னு நினச்சி நம்ம ஹீரோ பின் பண்ணி சொல்லியிருக்கான். அப்படி தான் இந்த குளம் உருவாகிருக்கு. இவன் தான் மிக்கி 18. 2 பேருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா இந்த குளோனிங் மெத்தட் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் படி ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்கக்கூடாது. அப்படி நிற்க இருந்தால் அது பேர் மல்டிபிள்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் இருந்தாங்கன்னா 2 பேரும் கொண்டுருவாங்க. இதை பார்த்தா 2 பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டேய் என்னை இப்போ 2 நேரம் பின் பண்ணாங்க, நீ என்ன இங்கே வந்த, மறுபடியும் இங்கேருந்து போன்னு சொன்னால் நான் தான் உண்மையான ஆள், நான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மிக்கி சவுண்டுக்கு என்ன சரியாக தெரில, என்னை இப்படியே விட்டுருந்தா 2 பேரும் கொண்டுருவாங்களே, நான் போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போகலான்னு இருப்பான். இதை பார்த்து கடுப்பான மிக்கி 18 தம்பிள்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம ஹீரோ மண்டையில் ஒரு போடு, அவ்வளோதான் நம்ம மட்டையாயிருவான். கட் பண்ண அப்படியே 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை வைப்பாங்க. எதுக்காக பூமியில் இந்த குளோன் தடை செய்யப்பட்டுச்சு, எதுக்காக ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்கக்கூடாது, அதுக்கான காரணம் காட்டியிருக்காங்க. பார்த்தா அப்போதைக்கு பூமியில் ஆடன் மணிக்கொண்டு வந்துருப்பான். இவன் ஆக்சுவலாக சீரியல் கில்லர். இவன் ஒரே நேரத்தில் 2 பேர் உருவாக்கியிருப்பான். ஒரு குளோன் சாதாரண மனுஷன் மாதிரி மக்களோட மக்கள் வந்திருப்பான். இதே நேரத்தில் இன்னொரு குளோன் நிறைய மக்கள் சாப்பிடிச்சிருப்பான். போலீஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லாம் வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு நாள் போலீஸில் படம் எடுத்துட்டு அந்த ஆலன் பிடிச்சிருப்பாங்க. பார்த்தா ஒரே மாதிரி 2 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ இன்னொரு ஷாக் வந்திருக்கு. பார்த்தா ஆலன்கிறவன் 2 பேர் கிடையாது, ஒரே நேரத்தில் அவனை மாதிரி 3 பேர் உருவாக்கியிருக்கான். இந்த 3 பேர் வச்சு எவ்வளோ பெரிய அளவான இருக்குது. இதுக்காக அந்த 3 பேர் வாஷ் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ தான் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவு எடுத்திருக்கும். இந்த மாதிரி குளோனிங் பண்ணுறதுங்கிறது இல்லீகலான ஒன்று, இதை பேன் பண்ணணும்னு பேன் பண்ண தான் இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் பைபிள் கிணத்து மாசல் இருக்குல்ல, அது முடியாது சொல்லியிருப்பான். இந்த மாதிரி குளோனிங் பண்ணுறது பூமியில் தடை செய்யலாம், ஆனால் பூமியை தாண்டி வேற இடத்துக்கு போகும்ல, அப்போ அது பயன்படுத்திக்கலாம். ஆனால் அப்போவும் மல்டிபிள்ஸ் உருவாக்க வேணாம். நம்ம போகிற ஸ்பேஸ் மிஷனுக்கு செத்து பொழைக்கிற ஒரு ஆள் வேணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆள் 2 பேர் இருக்கக்கூடாது. இதுக்காக மல்டிபிள்ஸ் தடை பண்ணலாம். ஆனால் அதே அந்த மிஷினை பூமி தேடி பயன்படுத்தலாம். இதுக்கு நான் அப்ரூவல் தாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோக்ராம்குள்ளே ஜாயின் பண்ணி இப்போ மிக்கி சவுண்ட் மாதிரி இருப்பான். இப்போ அவனை தாண்டி மிக்கி 18 வந்துருச்சு. இப்போ இந்த மிக்கி 18 நம்ம அடிச்சு போட்டுச்சு. 2 பேர்த்துல 6வது செத்தே ஆகணும். அதில் மிக்கி 17 இவங்களை இருக்கிறதுக்கு நெருப்பு குழம்பு இருக்கும், அதுக்குள்ள தூக்கி போலான் இருப்பான். பட் அதுக்குள்ளே மிக்கி சவுண்ட் நினச்சிருவான். தம்பிள்ஸ் எடுத்து மிக்கி 18 அடிக்கலாம் பார்ப்பான். பட் மிக்கி 17 இருக்கல, அவன் கொஞ்சம் அப்புறம் ஆள். ஆனால் அந்த மிக்கி 18 கொஞ்சம் கோவக்கார ஆள், கிட்டத்தட்ட புலி மந்திரக்கால் மாதிரி தான். 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பாங்க. இப்போ அந்த மிக்கி 18 திரும்ப நம்ம அடிச்சிட்டு இருக்கான். நெருப்பு குழம்புல போட்டு டேய் மறைய செத்துரு, நான் உருளுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடலாம் பார்ப்பானா. கரெக்டாக அப்போதைக்கு யாரோ ஒருத்தர் அந்த ரூம்க்கு வர மாதிரி இருக்குது. 2 பேர் தப்புக்குங்கிறதுக்காக சைடில் ஒழிஞ்சுக்குவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டீமை பைப்பில் நம்ம ஹீரோ கூட கோயிலை காப்பாற்றாமல் அம்பளம் விட்டுட்டு போயிருப்பால. இதை பார்த்தா எனக்கு கோந்தா இருக்குது. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. பார்த்தா நம்ம ஹீரோட்டு வந்து ஒரு ஃப்ளேம் த்ரோர் ஆட்டை போட்டு வந்துருப்பால. அந்த ஃப்ளேம் த்ரோருக்குள்ளே ஒரு ரக் மாதிரி இருக்கும். அந்த ரக்கை ஆட்டையை போட்டு மற்றவங்களுக்கு திட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கொலகாண்டாகுது. சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் காரணமே இந்த டீமா பைப்பில் தான். இவன் தான் பூமியில் இருக்கிறப்ப பிஸ்னஸ் பண்ணுங்கிற பேரில் அதிகம் கடன் வாங்கி சொல்லியிருப்பான். அந்த கடனுக்கு பயந்து தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக போச்சு. இவனால தான் எல்லா பிரச்சனையும். இவனை கொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு மிக்கி 18 தான் கோவக்காரனாச்சே. டீமை போட்டு பொழந்துட்டு இருப்பான். டீமோக்கு நம்ம விருப்பத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மிக்கி என்னை விட்டுறா, தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுறான்னு சொன்னால் அவன் கேட்குற மாதிரி தெரில. அது நெருப்பு குழம்புல தள்ளி விட்டு டீமோ சாடிக்கலாம் பார்ப்பான். கரெக்டாக அப்போதைக்கு யாரும் சில பேர் அங்கே மாதிரி இருக்குது. டீமோ ஐயோ பவனோன்னு இப்போதைக்கு உரோட விட்றேன், உனக்கு கொல்ல பார்த்ததை யாரும் சொல்லக்கூடாது ஓகேன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்டா, என்னை தூக்குன்னு சொல்கிறப்ப அந்த 2 பேர் உள்ள வருவாங்க. யாருன்னு பார்த்தா நாஷாவும் அவர் கூட ஏஜென்ட்டும் டீமுக்கு என்னாச்சு தெரியாமல் விட்டுறேன்னு சொல்லிட்டு டீமை தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போதான் டீமோக்கு உயிர் அந்த மாதிரி இருக்குது. அது போக பக்கத்தில் நாஷா இருக்கா. இதோட வேற என்ன வேணும். மிக்கி எங்கடா போய் தொலைஞ்ச, சரி வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி தனியாக விட்டு போயிட்டு இருக்காங்க. வேறு நடக்க போகுது 2 கசமசா தான். இவங்க 2 பேர் அங்கேருந்து போகிறத சைடில் மிக்கி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு அதை பார்த்து பொறாமையாக இருக்குது. அடா பாவி ஏன் உஷார் பண்ணிட்டியாடா, நாடா போனேன்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து போலான்னு இருப்பானா. கரெக்டாக அப்போதைக்கு கிணத்து மாசல் இருக்கால, அவன் ஆட்களை சில பேர் நம்ம வீரை பார்த்து மிக்கி இங்கே தான் இருக்கியாப்பா, உன்னை சாரை
கூப்பிட்டாருப்பா வான்னு சொல்லிட்டு கிணத்து மாஸ்டர் கூட்டிட்டு போவாங்க. பார்த்த கிணத்து மாஸ்டர் நம்ம இருக்க விருந்து வச்சிருப்பான். இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுப்போ பயப்புள்ள சாப்பிட பசியில் இருக்குல்ல, போன உடனே விழுத்துட்டிட்டு இருப்பான். கிணத்த நம்ம ஹீரோ பார்த்து மிக்கி என்னை மன்னிச்சிருப்பா, உன் கூட வேலை பார்த்த பொண்ணு செத்துட்டாங்கிற கோவத்தில் பரிசம் கொடுத்தேன், அதெல்லாம் மனசு வச்சுக்காத, நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறப்ப அவன் எடுத்துகிட்டே இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அந்த கைங்கிற பொண்ணு வருவா. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ பார்த்து அவளுமே ஆசை இருக்கும்ல, அந்த பொண்ணு அங்கே இருப்பா. அவளும் சாப்பிடான்னு இருக்கிறப்ப ஹே கை அதெல்லாம் சாப்பிடாத, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ப்ரேயராக பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் டைம் ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒன்றும் புரியாமல் இருக்குது. பட் அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு வெளுத்துட்டு இருப்பான். சடனாக நம்ம ஹீரோக்கு வாந்திர ஆரம்பிக்குது. உனக்கு கிடத்து டாக்டரில் கூப்பிட்டு யோ சீக்கிரம் வாங்கயா வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப அப்போ தான் புரியுது ஆக்சுவலி இப்போவுமே நம்ம ஹீரோவை எளிதாக பயன்படுத்திருக்காங்க. இவங்க இருக்கிற ஷிப்பில் ஃபுட்டே கம்மியாக தானே இருக்கும், இதனால் செயற்கையா கறி எப்படி இருப்பாங்க. அந்த கறி தான் நம்ம ஹீரோ கொடுக்குறப்ப வாந்தி வந்துட்டு இருக்கு. பார்த்தா மூஞ்சி கூட சவந்து போய் அழைச்சமாக வந்திருக்கும். டாக்டர் ஊசில் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. பட் பார்த்தா வழி தாங்க முடியல. நம்ம ஹீரோ ஐயமான கத்திட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து கணக்கு கோவம் தான் வருது. டேய் இது சரி விட மாட்டான்டா போட்டு தெளிவுன்னு சொல்லிட்டு கண்ணு ஷூட் பண்ண பார்ப்பான். ஆனால் பக்கத்துலேருந்து கைங்கிற பொண்ணு இருப்பாள். அவளுக்கு தான் நம்ம ஹீரோ பிடிக்கும். சார் விட்டுருங்க அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போவா. பார்த்து இப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் உயிரிழந்த மாதிரி இருக்குது. மெதுவாக வழி போக போக அந்த பொண்ணு ரூமு போவான். அவளும் நம்ம ஹீரோக்கு மறந்து வந்துட்டு இருப்பா. அதுப்போ அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோ ஆசை இருக்குல்ல, மிக்கி பக்கத்தில் வந்து மிக்கி கிஸ் பண்ணலாம் பார்ப்பா. பட் இவனுக்கு நாஷா தான் பிடிக்கும். அதனால் கையை பார்த்து சாரி கை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்லி நாஷா பார்க்க வருவான். பார்த்து நாஷா கூட தான் ஆல்ரெடி விக்கெட் இருக்காள். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பார்த்தோன்னே நாஷாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை பார்த்து பயப்படாமல் பார்த்தா அவள் செம்ம போய் போச்சு. ஏ மிக்கி நீங்களா பாது நீங்கள் ரெண்டு பேரும் மஜாவாக இருக்கீங்க ரொம்ப சூப்பர்னு சொல்கிறப்ப இல்லை நாங்கள் பண்ண தப்பு, ஒரு இடத்துல ரெண்டு பேரும் கூடாது, எங்களை யாராவது கொள்ளுன்னு சொல்கிறப்ப ஹே அல்லது பண்ணிக்கிட்டு ரெண்டு பேர் இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதையோ ஷிஃப்ட் மாதிரி வேலை பாருங்கள். ஒரு நாள் மிக்கி சவுண்டின்னு போட்டோம், இன்னொரு நாள் மிக்கி எடுத்து வேலைக்கு போயிட்டோம், இன்னொருத்தர் இங்கே இருக்கட்டும். இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ரெண்டு ஓகே தோணுது. உடனே இவ்வளோ லிப்ஸ்டிக் எடுத்து நெஞ்சில் எழுதுவா. மிக்கி சவுண்டினுக்கு 17 அவனுக்கு 18 போடுவாப்பா. இப்போதைக்கு அவளுக்கு ரொம்ப சுத்தமாக போச்சு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் வாங்க 3 7 சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் பார்ப்பாங்க. கரெக்டாக அப்போ அந்த ரூம்குள்ளே யாரத்தும் வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த கை வந்திருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரே மாதிரி ரெண்டு பேரும் பார்த்ததுமே வேகமாக வந்து கிளம்பிட்டு இருப்பா. ஏன் நாஷா உள்ளே வந்தியே காசு சாத்த மாட்டியா சீக்கிரம் அவளுக்கு பிடின்னு சொல்கிறப்ப அவளும் வேகமாக போயிட்டுருப்பா. கையை பார்த்து கை இப்போ எங்கே போயிட்டுருக்க, இதை போய் சொன்னீங்கன்னா 2 மிக்கி கொண்டுருவாங்க, இதை பண்ணலான்னு சொன்னால் சரி நம்ம கூட டீலிங் போட்டுக்குவோம், உனக்கு மிக்கியை பிடிக்கும் எனக்கு மிக்கியை பிடிக்கும், பேசாமல் மிக்கி எடுத்து நீ வச்சுக்கோ சாப்பிட்டு நான் வச்சுக்கிறேன், உனக்கு இது ஓகேவான்னு கேட்டால் அவள் ஒத்துக்க மாட்டா. இல்லை ரெண்டு பேரும் ஒரே மிக்கி தான் எனக்கு அவங்க தான் வேணும், ரெண்டு பேரும் வேணும்னு சொல்லிட்டு இங்கே அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து மிக்கி சவுண்ட் நீட்டிட்டு இருப்பாங்களே, ரெண்டு பேர் ரூமில் இருப்பாங்க. அப்போ அங்கே டிவியில் ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக கிணத்து மாஸ்டர் பண்ணுறது தான். யூஸ்வலாகவே மனுஷங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் நிலாவுக்கு போகிறான்னா நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் வந்துச்சு, அதுக்கு எனக்கு கொடி நட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடி வச்சுட்டு வருவாங்களே, அதே மாதிரி தான் இப்போ அந்த கிணத்து மாஸ்டர் தான் இந்த பிளானுக்கு வந்திருக்கான். என் பேரை கல்லூரி லைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிஃபில்காம்னு பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட்லேருந்தே ஒரு கலை ஒன்று இருப்பாங்க. அந்த கல்வெட்டு வைக்கிறதுக்கான ஷோ தான் டிவியில் ஓடிட்டு இருக்கோம். அப்போ தான் மிக்கி 17 எடுங்கிட்டு பேசிட்டு இருப்பான். டேய் நீ நாஷோடிங்க வந்தில்ல, அப்போ கிணத்து மாஸ்டர் என்னை ரூமுக்கு கூப்பிட்டான். இன்றைக்குமே நான் டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி வச்சு சாப்பிட விட்டு சாப்பிடிக்க பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ் உயிர் பழிச்சிட்டேன். இவங்களும் அவனை பார்த்து இலக்கமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மிக்கெட்டுன்னு கோவம் வருது. ஏன்னா கேட்டால் ஒரு காமன் கேரக்டர் தான். சொல்லப்போனால் இவனுக்கு இந்த மிஷினை பிடிக்காம தான் இருக்குது. அந்த கிணத்து மாஸ்டர் இருக்கால அவன் என்ன வேலை பார்க்குறான், சும்மா வெட்டியாக தான் இருக்கான். ஆனால் சாப்பிட்றது எல்லா ப்ரிவிலேஜும் எனக்கு கிடைக்குது. ஆனால் நம்மளை பாரு நம்ம உசுறு கொடுத்து வேலை பார்க்குறோம், ஆனால் நமக்கு சாப்பிட்றதும் கிடைக்காம ஒரு அடிமை தான் இங்கே இருக்கும். இன்னைக்கு கிணத்து மாஸ்டர் விட மாட்டேன், அவனுக்கு ஒன்றே தெரியும்னு சொல்லிட்டு கண்ணு திருப்பிட்டு இருப்பான். இதை பார்த்து மிக்கி சொல்ல ஒன்றும் புரியாமல் இருக்கு. டே அவனை கொண்டாதரா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் வெளியே நாஷா கை சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அவனை பிடிங்க அவன் கிணத்த கொலைப்பறான்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் வேக வேகமாக மிக்கெட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பார்த்து இந்த பக்கம் ஷோ போயிட்டு இருக்கோம். ஷிப்பில் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கல்லோட காமிச்சிட்டு இருப்பான். காய்ஸ் இந்த கல்லை பார்த்தீங்களா, இதில் பேர் பொறிக்க போகிறோம், இது மனிதனத்தின் பெரிய சாதனைன்னு சொல்லி பெருமையாக பேசிட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக மிக்கி எட்டிங் கண்ணிட்டு வந்து அவனை கொள்ளான்னு பார்ப்பான். பட் சுற்றி ஆட்கள்லாம் மிக்கி எட்டின்னு பிடிச்சிருவாங்க. கரெக்டாக அப்போ அந்த கல் ஓட்டிலேருந்து ஒரு மிருகம் விழுவுது. என்னென்னு பார்த்தா அந்த க்ரீப்பர்ஸ் தான், பட் குட்டியாக இருக்கும். அதை பார்த்தோன்னே எல்லாம் பயம் வந்துடுது. அந்த மிருகம் வந்துருச்சுப்பா ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. பார்த்தா மாஸ்டர் பயந்து வருவான். முட்டா பசங்களா சீக்கிரம் வாங்கடா இந்த மிருகத்தை பிடிங்கன்னு சொல்கிறப்ப எல்லாரும் பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக நாச்சா மிக்கி சவுண்டில் அங்கே வருவாங்க. மிக்கிக்கு ஆட இந்த மிருகத்தை தெரியும்ல, மிருகமே கொஞ்சம் அமைதியாரு உன்னை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப அது அமைதியாக இருக்குது. பார்த்தா எல்லோரும் சேர்ந்து அந்த மிருகத்தை பிடிச்சிருவாங்க. இப்போ தான் கிணத்து மாஸ்டருக்கு உயிரிழந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்தை பார்க்குறான். பார்த்தா மிக்கி சவுண்டு அங்கே தான் இருக்கான், மிக்கி 18 அங்கே தான் இருக்கான். அதில் அந்த மிக்கி 18 கிட்டத்தட்ட மாஸ்டரில் கொண்டிருப்பான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாற்றிட்டாங்க. இதை பார்த்துன்னு பக்குன்னு இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த கல் வாட்டிலேருந்து அடுத்த ஒரு முருகன் வருது. அது கரெக்டாக மூஞ்சிலே தாவி மாஸ்டர் அடிச்சிட்டு இருக்கோம். இதனால் சுற்றி இருக்க ஆட்களை சேர்ந்து அந்த க்ரீப்பரை ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா பட்டு போட்டு ஷூட் பண்ணி பார்த்தா ஒரு க்ரீப்பர் இறந்து போயிடும். 2 க்ரீப்பர் ஒரு க்ரீப்பர் செத்து போச்சு, ஒன்று பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதே இடத்துல மிக்கி இருக்கால இப்போ தப்பு, ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்கக்கூடாது,
இவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி 2 முக்கிய கைது பண்ணிடுவாங்க. அது போக உங்களுக்கு சப்போர்ட்டாக நாசா இருந்தால நாசாவை கைது பண்ணி 3 பேர் ஜெயிலில் இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம கடைசியாக தெரில போச்சு, நான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சாக போகிறேன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்துட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அந்த ஜெயிலுக்கு டீம் வருவான். அந்த ஜெயிலோட வார்டனுக்கு காசுலாம் கொடுத்து கேமரா செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மிக்கி கொண்டு முடியாமல் இருக்கு. டீமோ என்னடா பண்ணிட்டு இருக்க, எது கேமரா செட் பண்ணுறேன்னு கேட்டால் அதுவா இந்த லெட்டர் படிச்சு பாரு, யார்கிட்ட வந்துருக்குன்னு பாருன்னு சொல்கிறப்ப அவனு படிச்சு பார்ப்பான். லெட்டர் அனுப்பது யாருன்னு பார்த்தா டிரியஸ் பிளாக்கு. அது பூமியில் உலகத்தை கடன் கொடுத்தால அந்த அனுப்பி வச்சிருப்பான். 2 பேரும் கடன் கொடுக்காம முடியும் போது செம்மையாக கடுப்பாயிருப்பான். அவனுக்கு இந்த கடன் கொடுக்காம இருப்பாங்களே அவன் துண்டு துண்டு விட ரொம்ப பிடிக்கும். அவனை டீமுக்கு லெட்டர் அனுப்பி டேய் அந்த மிக்கி இருக்கால அவனை 13 பீஸாக வெட்டி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருப்பான். இப்போ அதுக்காக டீம் வந்திருக்கான். டே மச்சான் என்னை மன்னிச்சிட்றா, நான் மட்டும் இதை பண்ணலன்னா அந்த கடங்காரன் என்ன பண்ணுவான், அது போ நீ ஒன்றமா 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தனை கூட ஒன்றுமே ஆகாதுரா ப்ளீஸ் உன்னை கொள்றேன்னு சொல்லிட்டு மிக்கி மட்டும் பிடிச்சி வச்சுக்குவான். ஆனால் மிக்கி எடுத்து சும்மாவாக இருப்பான். டே அவனை கொள்ளாதீங்க என்ன கொள்ளுங்க என் பக்கத்தில் அவன் சொல்லிட்டு வாடனை பக்கத்தில் வைப்பான். கரெக்டான அடிச்சு போட்டு அவன் பாக்கையில் சாவி இருக்கும்ல சாவி அடி போட்டுருவாங்க. நாஷாவை கதவை திறந்து டீமை போட்டு படம் தட்டிடுவா. மிக்கி கொள்றதுக்கு வச்சு இந்த செயின் சாவை எடுத்து அவனை கொல்லான்னு பார்ப்பா. பட் மிக்கி அவனை பார்த்து ப்ளீஸ் அவனை விட்டுரு, என்ன தான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனை கொல்லாதன்னு சொல்கிறப்ப நாஷா சரி விட்டுருவா. இப்போது 3 பேர் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போகிறா இருப்பாங்க. இப்போ ப்ரியாரிட்டி என்னன்னா இவங்ககிட்ட இந்த மிருக மாட்டி இருக்குல்ல அந்த க்ரீப்பரை காப்பாற்றுங்கிறதுக்காக க்ரீப்பரை பார்க்க போவாங்க. பார்த்தா அந்த க்ரீப்பர் அந்த மாட்டோட பொருளாட்டி இருக்குல்ல அவகிட்ட மாட்டிருக்கும். அவ கிட்டத்தட்ட சைக்கமான கேரக்டர். அந்த மிருகத்துக்கு ஒரு வால் இருக்கும்ல அந்த வாழை வெட்டி சூப் பண்ணிட்டு இருப்பா. அந்த மிருகம் வளர்த்தாங்க மூலமாக ஐயோமன் கத்திட்டே இருக்கும். இதை பார்த்து ரொம்ப இஷ்டமாக இருக்கும். மிக்கி அதை பார்க்க வரப்ப கிணத்து மாசம் லாக்கிறது பார்த்துருவாங்க. எகைன் மிக்கி 17, 18 எல்லாரும் பிடிச்சி வச்சுக்குவாங்க. மார்ஷலுக்கு தான் நம்ம ஈரமான ஆடி கோவம் வச்சுல பழுக்கு பழுக்கு ஒரு கம்பு எடுத்து மிக்கி எடுத்து கணத்தில் வைப்பான். எனக்கு மிருகம் கடிச்சதில் இவன் கடத்தில் ஒரு கோடு இருக்கும், அதை மாதிரி இவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மிக்கி எடுத்து போட்டு விட்டுருப்பான். ஓ அப்போ நீ 17 நீ 18, ஆமாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்கள் மெமரி இருக்குல்ல அதை அழிக்க போகிறோம், இதுக்கப்புறம் உங்களை திரும்ப ரீக்கிட்டே பண்ண முடியாது, அதை அழிச்சிருன்னு சொல்லிட்டு செங்கட்டி இருக்கும்ல அழகிற மெமரி அழிச்சிருவாங்க. அதே நேரத்தில் ஷிப்புக்கு வெளியே பார்த்தா 1000 கணக்கில் அவ்வளோ க்ரீப்பர்ஸ் இருக்குது. இந்த க்ரீப்பர்ஸோட குட்டி பிடிச்சிருக்காங்களே அதை பாதுகாக்க வந்துருக்கும் போல். இதை பார்த்து மாஸ்டருக்குன்னு புரியாமல் இருக்கும். டே நம்மகிட்ட கேஸ் இருக்குல்ல அந்த கேஸ் வச்சு அழிச்சிருக்கேன்னு சொன்னால் நம்ம ஹீரோ இருக்கால அவன் தான் பேச ஆரம்பிப்பான். இங்கே பாருங்கள் அந்த க்ரீப்பர்ஸ் மனுஷங்களுக்கு சாப்பிடாது சொல்லப்போனால் நானே அதுக்கிட்ட மாட்டேன், ஆனால் அதுங்க என்ன எதுவுமே பண்ணாமல் சேஃபாக வந்து விட்டுருச்சுங்க, அதுங்களாம் நமக்கு எந்த ஆபத்து இருக்காது, அதை கொள்ளாதீங்கன்னு சொன்னால் அவனுக்கு கோந்தாரு இல்லை அதுங்களும் ஏலியன் அதை கொண்டான்னு சொல்கிறப்ப நாசாக்கு வந்துடும். யோ உனக்கு பைத்தியம் முடிச்சாயா, சொல்லப்போனால் இதுக்கு ரகந்து அதுங்களோடது நம்ம தான் ஏலியன் சொல்கிறப்ப இது பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. மொத்தம் அமெரிக்கா அரசுலையுமே கலாய்க்கிற மாதிரி தான் சீனியாக இருக்கும். உண்மையாக அமெரிக்காங்கிறது பழங்குடியின் மக்களுக்கானது, அங்கேருந்து பூர்வ குடிகள் தான் உண்மையான அமெரிக்கர்கள். ஆனால் யூரோப்பியர்கள் அங்கே போய் குடிபெயர்ந்துட்டாங்க, தாங்களே அமெரிக்காவில் மாற்றிட்டாங்க. இப்போ அரசியல் அமைச்சதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரன் யாரையும் விடக்கூடாது, மைக்ரண்ட் யாரும் உள்ள விடான்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே அதை கலாய்க்கிற மாதிரி சீனியாக இருக்கும். இதை பார்த்து கணேஷ் மாதிரி கோவம் வருது. ஓ அப்போ அந்த குட்டி மிருகத்துக்காக தான் அந்த மொத்தப்படம் வந்துருக்குன்னு சொல்கிறியா, அப்போ அதை கொண்டு வேண்டியதான் இந்த நெருப்பில் போட்டுருன்னு சொல்லிட்டு அது மேலே கைத்து கட்டுவான். பார்த்தா நெருப்பு குழம்பு இருக்கும்ல அதுக்குள்ளே தூக்கி போகிறப்ப கைத்தை நான் மீனை போடுவான். பார்த்து நாசோட கை கட்டிருக்கோம், ஆனால் வாயை வச்சு அந்த மிருகத்தை பிடிச்சிருவா. கொஞ்சம் விட்டுருந்தா நெருப்பில் போட்டு எரிஞ்சு போயிடும். அதை பார்த்து மாஸ்டருக்கு செம ஃபன்னாக இருக்குது. அவள் பொருட்டி சும்மா இல்லாமல் எங்க நம்ம எதுக்கு இந்த பசங்களுக்கு தேவையில்லாமல் கொள்ளணும், இவங்களை வச்சு ஒரு கேம் ஆடுவோம். ஆக்சுவலாக அந்த மிருகத்தோட வால் இருக்குல்ல அதில் போன செம சூப்பராக இருந்துச்சு. டேய் நீங்கள் வெளியே போங்கடா, அந்த மிருகத்தை ஒன்று ஒன்றா கொண்டு அதை வாழை வெட்டிட்டு வரணும், யார் ஃபஸ்ட் 100 கொண்டு வரீங்களோ அவங்க தான் வின்னர், எடுக்காத தோற்று போயிடணும்னு அர்த்தம், தோற்று போனவன் செத்து போயிடுவான். பார்த்தீங்களா என் கையில் ஒரு பட்டன் இருக்குது, மிக்கி 17 மிக்கி 18 2 உடம்புலையும் பாம்பு இருக்கும், எவன் ஃபஸ்ட் 100 வாழை வெட்டிட்டு வரீங்களோ அவன் தான் வின்னரு, தோற்றவன் அங்கே செத்து போயிடுவான், வெளியே போனான்னு சொல்லிட்டு அறுவலை கையில் கொடுத்து அனுப்புவாங்க. பட் நம்ம 2 பேத்துக்குமே அந்த மிருகத்தை கூட பிடிக்காது. வேண்டாம் அவர் வெளியே போகிறப்ப அவங்க சயின்டிஸ்ட் லீடர் இருப்பா. அவனை மிக்கியை பார்த்து மிக்கி இந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல இதை வச்சு அந்த மிருகத்தை பேச முடியும், இது ஒரு ப்ரோட்டோடைப் தான், இதை ட்ரை பண்ணி போகிறேன்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் வாங்கி வச்சுக்கா. இப்போது 2 பேர் வேகமாக அந்த மிருகத்தை பார்க்க போவாங்க. பார்த்தா அந்த மிருகத்துலேயே ஒரு பெரிய மிருகம் இருக்கும், இதை கிட்டத்தட்ட தலைவன் போல். நம்ம மிக்கி 17 மெதுவாக பார்த்துல போவேன். என் மிருகமே நீ சீக்கிரம் இங்கேருந்து போ, இங்கே இருக்கிறவங்க கிட்ட விஷவாயு இருக்குது, உன்னை கொண்டுறாங்கன்னு சொல்கிறப்ப அந்த மிருகம் பேச ஆரம்பிக்குது. அந்த மிருகம் பேசுறது அப்படியே டிரான்ஸ்லேட்டில் கேட்க ஆரம்பிக்குது. இங்கே பாரு நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், நாங்கள் நினச்சா இந்த மனிதத்தை கொள்ள முடியும், ஆனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். எங்களோட பசங்க 2 பேரும் உங்கள்ட்ட இருந்தாங்க, அதில் ஒருத்தனை கொண்டுட்டீங்க, இன்னொருத்தர் இவரோட தான் இருக்கான், அவனை சேஃபாக கூட்டாங்க சொல்கிறப்ப கூட்டம் வந்தால் போதுமா, இங்கேருந்து பேரெல்லாம் கேட்டால் இல்லை எங்கள் ஆட்கள் ஒருத்தனை கொண்டுருக்காங்களே அது பழுதாயம் வேணும், ஒரு உயிரை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற இருக்கிறதே தெரில. உடனே வேகமாக ஓடி வந்து ஷிப்பு இருக்கும்ல அதில் கையாசிட்டு இருப்பான். பார்த்து C3ன்னு ஏதோ காட்டிகிட்டு இருப்பானா. இதை பார்த்து கிணத்துக்கு ஒன்றும் புரியல, அவன் பொருடி ஒன்றும் புரியல. ஆனால் அதை பார்த்து நாசாக்கு புரிஞ்சு போயிடும். இதுக்கு கூட நம்ம ஹீரோ ஒரு கேமாக விளாண்டுட்டு இருப்பான். நாசாவும் மிக்கியும் சேர்ந்து டேப்லெட்டை வரைஞ்சி விளாண்டுருப்பாங்க. அதில் C3ங்கிறது குழந்தை தூக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குழந்தைய கொடுத்தா அந்த மிருகம் இங்கேருந்து போயிருன்னு அர்த்தம். அதனால் நாசாவை எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றலாம் பார்ப்பா. இடத்துல கிணத்துக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. ஏன்டா இவங்க வெளியே போனாங்களே எது கொள்ளாமல் இருக்காங்க,
அது வந்து மிருகம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியலையே, சரி நம்ம ஆர்மியை கூட்டுவாங்க, கூட கேமரா வெட்டுவாங்க, நான் ஒரு மாவீர மாதிரி காட்டியாகணும், அந்த மிருகத்தில் கொண்டு நான் இப்போ லீடரும் காட்டியாகணும், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆர்மியை கூட்டு போயிட்டு இருப்பான். இதுதான் நம்ம ஆசைக்கு கரெக்டான சான்ஸ் தோணுது. உடனே ஓடி போய் அந்த கிணத்தோட பொண்ணு இருக்கால அவள் கழுத்து பிடிச்சிருவா. கழுத்து பிடிச்சி லாக் பண்ணி பிடிக்கிறப்ப எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. கண்ணு ஷூட்லாம் பார்க்குறப்ப டெமுட்டா பசங்களா இப்போ நம்ம உயிர்த்த ஆபத்து, அந்த மிருகம் மட்டும் உள்ள வந்துச்சுன்னா நம்மளாரும் கொண்டுறோம், ஆனால் 2 பேர் பாரு பைத்தியக்காரங்கள இருக்குதுங்க, இதுக்கு பண்ணுற வேலைக்கு நம்ம சாகிற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை பார்த்தீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்காம தான் இருக்குது. சொல்லப்போனால் இங்கே போன வேலை எல்லாத்தையுமே கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கயிறு பிடிங்க, சேஃபாக அந்த குட்டி மிருகத்தை வெளியே கொண்டு போய் கொடுத்தா அந்த மிருகம் பண்ணாது, அதுக்கு பாட்டுங்க இருந்து போயிடும். கயிறு பிடிங்கன்னு சொல்கிறப்ப அவனு கைத்தை பிடிப்பான். இவ்வளோ மெதுவாக அந்த பொருட்டை விட்டுட்டு இருப்பா. ஆனால் அவன் சைக்கோ வச்சு சடனாக சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து அந்த லீடர் கையை வெட்டி விட்டுருவா. அவன் அந்த கைத்தை விட்றப்ப கிட்டத்தட்ட மிருகம் சாரமாக இருக்குது. பட் ஜஸ்ட் மிஸ் நாசை பிடிச்சிருவா. ஏன்டி பைத்தியக்காரி உனக்கு இதே வேலையை போச்சு, அந்த மிருகத்தை தூக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி மிருகத்தை பிடிச்சிருவாங்க. அது போய் இப்போதைக்கு அந்த செக்யூரிட்டி லீடரோட கையை வெட்டி விட்டா இது தப்பான ஒன்று. நீங்கள் போன எல்லா விஷயங்களுமே எங்கள்கிட்ட வீடியோ ப்ரூஃபாக இருக்குது. இதை பூமிக்கு அனுப்பி கவுண்டி மாஸ் இருக்காங்களே அவங்க பார்த்து திருப்பி தருவாங்க. இவங்களை ஆஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிணத்தோட முன்னாடி ஆஷ் பண்ணிடுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம இந்த குட்டியை தூக்கிட்டு வேகமாக அந்த வீடியோ பிளான் இருப்பா. இதத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ மிக்கி 18 கூட தான் இருப்பான். ஆனால் அந்த மிக்கி 18 ஏதோ ஒன்று சீக்கிரம் மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம மிருகம் புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அந்த மிருகம் 2 டிமாண்ட் வச்சுருக்கோம். ஒன்றாவது ஒரு குட்டியை திரும்ப கொண்டு வரணும், ரெண்டாவது ஒரு குட்டியை கொண்டாங்கல்ல அதுபோல் மனுஷங்களுக்கு ஒருத்தன் யாரும் செத்தாகணும். இப்போ சாப்பிட்ற யாருன்னு பார்த்தா மிக்கி 18 தான். 2 மிக்கியில் ஒரு மிக்கி தான் இருந்தாகணும். அதில் மிக்கி 18 அவனுக்கு சாகரா இருக்கான். பட் சாகிறது சும்மா சாகணும். கிடத்து மாசல் மாதிரி ஒருத்தன் இங்கே இருக்கக்கூடாது. அவன் சாப்பிடுக்கிறதுக்காக வேகமாக பக்கத்தில் போயிட்டுருப்பான். இதை பார்த்து கிணத்து பயந்து போய் அவன் சுப்பலாம் பார்ப்பான். பட் ஒரே தவி மாஸ்டர் மேலே கூச்சிருவான். 2 பேரும் மாற்றி மாற்றி ஒத்து தடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு நாஷா வெளியே வந்துடுவா. அந்த குட்டியை கொடுக்குறப்ப அந்த மிருகம் வந்து குட்டி வாங்கிடுது. பார்த்து இப்போதைக்கு மொத்த மிருகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மிக்கி 18 மாஸ்டரில் போட்டு பழம் தட்டிட்டு இருப்பான். பார்த்தவன் கையில் ஒரு பாம்பு இருக்கும். 17ங்கிற பட்டம் நமக்கு நம்ம மீறி செத்து போயிடுவான். 18 அமுக்குனா அவனு செத்து போயிடுவான். இப்போதைக்கு அவர் தேவையில்ல, நம்ம செத்தாலும் சாகணுங்கிறதுக்காக 18 அமுக்கி விட்டுருவான். பார்த்தா மிக்கி 18ஓட சேர்ந்து கிணத்து மாதம் செத்து போயிடுவான். இதை பார்த்த பொருளை தாங்க முடியல. அவள் புதுசாக செத்து போட்டதை நினச்சி கதற்கதை எழுதிட்டு இருப்பா. இதே அந்த மிருகம் அந்த வெடிப்பை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தவங்க கேட்ட மாதிரி குட்டியும் கொடுத்துட்டாங்க. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். அது ரொம்ப ஹாப்பியாக அது படையில் கூட வந்து கிளம்பி போயிடுது. இப்போதைக்கு அந்த மனிதனுக்கு இருந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கட் பண்ணது நடந்து 6 மாதம் கழிச்சு பார்த்து இப்போதைக்கு அந்த கிரகத்தில் எல்லாம் மாறி போயிருக்கும். அந்த நிஃபில்கம்ங்கிற பிளானட்டு மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அந்த மிருகங்களும் மனுஷங்களும் ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டு இருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் லேடி கூட அந்த மிருகங்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் மிஷின் வச்சுருப்பாள். அதை வச்சு மனுஷங்களும் மிருகங்களும் ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டு இருப்பாங்க. அந்த கிரகமே பார்த்தா ஒரு பனி பிரசமாக தான் இருக்கும்ல, ஆனால் அது அப்படி கிடையாது. அது கீழே பார்த்தா பசுமையான ஒரு பகுதி இருக்குது. இந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியும், மனுஷங்களுக்கு தேவையான எல்லாம் தயாரிக்க முடியும். இதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போதைக்கு மனுஷங்களுக்கு ஒரு 2வது பூமியாக இது நிஃபிலாக மாறிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த 6 மாதத்தில் அந்த கிணத்தோட பொண்ணாட்டி இருக்கல புதுசத்தை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ண இருந்து போயிருப்பா. இப்போது 2 தொழிலும் போயிடுச்சு. நம்ம ஹாப்பிங்க இருப்போம்னு சொல்லி அங்கே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த மிஷினுக்கு புதுசாக லீடர் வேணும், யார் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா நாஷாவை தான். ஸோ நாஷா தான் அந்த கமிட்டிக்கு இப்போதைக்கு லீடராக இருப்பா. அது போதும் க்ளோன் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, இது தேவையில்லாத ஒன்று, இது இயற்கைக்கு எதிரானது, அது அழிக்கணுங்கிறதுக்காக நம்ம இருட்ட பாம்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதால் பாதிப்படாத நம்ம ஹீரோ தான். அவன் கையை வச்சு அந்த மிஷின் ஒடிக்க வச்சுருவாங்க. இதோட மிக்கி 17ங்கிற இந்த உருப்பட முடியுது. ஆக்சுவலாக மிக்கி 17 கிடையாது, 18 கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மிக்கி பேன்ஸ் தான். இதை காட்டுற மாதிரி இந்த படம் முடிஞ்சிருக்கும். மேலோட்டம் பார்க்குறப்ப இது ஒரு ஃபன்னான பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை சட்டடிக்கல் இந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. இந்த உலகமே இதே மாதிரி இயங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கிணத்து மாஸ்டர் மாதிரி ஆட்கள், அவங்க பெருசாக எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதிகாரத்துலேருந்து எல்லா ப்ரிவிலேஜுமே அவங்களுக்கு தான் கிடைக்கும். கிடைச்ச அந்த அதிகாரத்தை வச்சு கோமாட்டத்தில் விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதற்கு இன்னொரு பக்கம் பார்த்தா மிக்கி மாதிரி ஆட்கள், அவங்க உழப்பாளையாக இருப்பாங்க. டெய்லியும் நம்ம தேவையில்லை பூர்த்தி பண்ணுறதுக்காகவே செத்து படிச்சுட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். ஆனால் அதுக்கு ரிவார்டு கிடைக்காம கடைசி வேலையாக தான் இருப்போம். இதை காட்டுற மாதிரி சீன்ஸில் இருக்கும். அதுபோல் அமெரிக்கா அரசுலையுமே போகிறப்பால் அடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹார்ட் சப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.